கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். வார்த்தையின் வல்லமை. ஆம், இந்த அகில பிரபஞ்சமும் இந்த வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையில் உள்ள ஜீவன் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு பேருக்குள்ளாம் கடந்து செல்லும். உங்கள் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளாடி இந்த வார்த்தையின் வல்லமை கடந்து செல்லும். ஒரு கடல் இல்லை, ஒரு கல்லை தூக்கி போடும் பொழுது அந்த கடலினுடைய ஆழம் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அந்த கல் கீழே போய் அதனுடைய அந்த அடி மட்டம் வரைக்கும் சென்று அந்த மணலில் போய் கீழே விழும். இதே போல் தேவச்சனமே, உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தை கடந்து சென்று உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு விடுதலையை கொண்டு வர போகிறது. அது மட்டும் இல்லை, உங்கள் இல்லத்தில் ஒரு விடுதலை, உங்கள் வீட்டை சுற்றிலும் விடுதலை. தேவனுடைய விடுதலை இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளாடி வசனத்தின் மூலமாக வர போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போகிற இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து கொண்டு இருக்கிறீங்க? ஒவ்வொரு பேரும் இதை புதிதாக பார்க்குற யாரா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க சேர்ந்து இந்த வார்த்தையை உங்க இருதயத்துக்கு கொண்டு போக போறீங்க. நிறைய நேரம் நமக்கு வசனங்கள் நிறையாவே தெரியும், ஆனால் ஆபத்திற்கு அந்த வசனம் உபயோகப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு மனப்பாட வசனமாகவே உங்க சிந்தனையில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், நான் பாவம் செய்யாதபடி, நான் உமக்கு விரோதமாக எந்த பாவத்தையும் செய்யாதபடி வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன். I placed the word of God. I kept this wonderful word of God inside of my heart. என் இருதயத்துக்குள், என் இருதய பலகையில் நான் எழுதினேன். எத்தனை பேருக்கு வாஞ்சியா இருக்கிறீங்க? வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். நீங்க எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம், வேதனையின் ஆழத்தில் இருக்கலாம், போராட்டத்தின் ஆழத்தில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் இந்த வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்றால் உங்களை எப்பக்கம் நெருக்கினாலும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. எத்தனை பேர் ஆண்டவரே, நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், ஆனாலும் உங்க வசனம் என் இருதயத்துக்குள்ள இருக்கும் பொழுது அது என் சிறுமையில் ஆறுதல், அது எனக்கு பாதை காட்டும், எனக்கு விளக்காக இருக்கிறது, எனக்கு அது பாதை காட்டும் நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கிறது, என் பாதைக்கு அது தீபமாக இருக்கிறது, என் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா இருள் மாறும், வசனம் வரும் பொழுது இருள் மாறும், வசனம் வரும் பொழுது சோர்வு மாறும், வசனம் வரும் பொழுது ஆறுதல் வரும். தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அதனோடு ஜீவன் வருகிறது, அதனோடு வல்லமை வருகிறது. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், நான் ரொம்ப தளர்ந்து போயிட்டேன், நான் பாவத்தில் விழுந்து விட்டேன், என்னால் எழும்ப முடியவில்லை. யாரா இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களை எழுப்பும். ஆரம்ப நாட்களில் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்குள்ளாடி ஜீவனை உணரவே முடியாது. நான் யோசிப்பேன், உமது வார்த்தையை இருதயத்தில் வைத்தால் பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க, உங்க வார்த்தை எங்களுக்குள்ளாடி இருந்தா நாங்க ஆவியில வாழ முடியும்னு சொல்றாங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே என்று பல நாட்கள் சிந்தித்தது உண்டு. ஆண்டவர் எனக்கு வார்த்தையின் மறுபக்கத்தை காட்டினார். இன்னைக்கு அநேகருக்கு வார்த்தை என்றாலே பைபிள் மட்டும்தான் தெரியும், ஆனால் வார்த்தைக்கு மறுபக்கம் உண்டு. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது எழுத்து அல்ல, அது ஆவியாகவும் அது ஜீவனாகவும் இருக்கிறது. இந்த ரகசியம் கிறிஸ்தவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த ரகசியம் தேவ பிள்ளைகளுக்கு தெரியுதோ இல்லையோ, சாத்தானுக்கு நன்றாக தெரியும். சாத்தான் வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு பிரிண்டட் மெட்டீரியல் அதை பார்க்காது. சாத்தான் வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு எழுத்தாக அதை பார்க்கவில்லை. சாத்தான் வசனத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு ஆவியின் பட்டயமாய் இருக்கிறதையும் அது தன்னை விரட்டக்கூடிய வல்லமை உடையதாய் இருக்கிறதையும் கண்டு பிசாசானவன் ஓடுகிறான். அந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எழுத்தாக இருக்கிறது. இதை இருதயத்துக்கு கொண்டு போகும் பொழுது, இதை வாயை திறந்து அறிக்கை செய்யும் பொழுது இது ஆவியாகவும் ஜீவனாகவும் பட்டயமாகவும் உங்க வாயிலிருந்து புறப்படும். எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியில இணைந்து ஜெபிக்க ஆசையா இருக்கிறீங்க, வாஞ்சையா இருக்கிறீங்க? எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு முன்னாடி தலைகுனியும். இதை நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். கேன்சரா அது தலைகுனியும், அல்சரா தலைகுனியும், எல்லா போராட்டமும் தலைகுனியும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை இருந்த இடத்துல அந்தகார வல்லமைகள் தலை குனிந்தது. 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் சொல்லுகிறது, அந்த அஸ்தோத்து என்ற ஊர்ல அந்த தாகோர்னு சொல்லக்கூடிய விக்கிரகத்துக்கு முன்னாடி இந்த தேவனுடைய பெட்டியை தூக்கி வைக்கிறாங்க. தேவனுடைய பெட்டிக்குள்ள இருந்தது தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை இருந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு விக்கிரகம் இருக்கிறது, அதனுடைய பெயர் தாகோன். எல்லா ஜனங்களும் அந்த ரூம்ல அதை வச்சுக்கொண்டு எல்லாரும் போய்விட்டார்கள். அடுத்த நாள் வந்து பார்க்கிறார்கள், தாகோன் தலைகீழாக உடைந்து ஆமீன்
கீழே விழுந்து கிடக்கிறது. உடனே அவர்கள் நினைத்தார்கள் ஒருவேளை இயற்கையாக விழுந்திருக்கலாம்னு சொல்லி அதை திரும்பியும் எடுத்து நிறுத்தினார்கள். ஒருவேளை அந்த கதவை கூட பூட்டிட்டு போயிருக்கலாம். திரும்பியும் வராங்க, ஆள் இல்லாத இடத்துல திரும்பியும் அது விழுந்து நொறுங்கி கிடந்தது. காரணம், வசனம் இருக்கிற இடத்துல தாகோன் விழும், அந்தகாரங்கள் விழும், மனுஷனால் செய்யப்பட்ட தெய்வங்கள் விழும், அந்தகார ஆவிகள் விழும். உண்மையான தேவனை தவிர, வானத்தை பூமியை உண்டாக்கின தேவத்தை தவிர எந்த தேவங்களாக இருந்தாலும் அது விழும் என்று வேதம் சொல்லுகிறது. தாகோன்கள் விழுந்தது. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு விரோதமாக மந்திர வல்லமைகளா, அந்தகார வல்லமைகளா, இருளின் வல்லமைகளா, இந்த வார்த்தையை கொண்டு வாருங்கள். இந்த வார்த்தையை வேதத்தில் இருக்கிற வண்ணமாக விடாமல், வேதத்தில் உள்ள வார்த்தை உங்களுக்குள்ள போகும்படியாக இதை இடைவிடாமல் தியானிக்க கர்த்தர் அழைக்கிறார். அன்று யோசுவாவை பார்த்து சொன்னார், இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதை உன் கண்ணின் மணி போல வச்சுக்க. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த வசனத்தின் வல்லமை எவ்வளவு இருக்கிறது, அதை எனக்குள்ள நீர் இன்று அனுப்பும் அப்பா, என் குடும்பத்துக்குள்ள அனுப்பும். நாங்கள் வாயை திறக்கும் பொழுது அக்கினி புறப்படட்டும். எத்தனை பேருக்கு ஒரு வாஞ்சை இருக்குது, வாழ்க்கை ஃபுல்லா வேதத்தை தலைமாட்டில் வைத்து பிசாசனை தாக்காதுன்னு சொல்லி கொண்டு தூங்கணும்னு நினைக்கிறீங்களா? போகிற இடமெல்லாம் ஒரு ஊழியர் உண்டு, அவர் எப்பொழுதுமே ஒரு ரூமுக்குள்ளே போனார்னா, நான் போகிறதுக்கு முன்னாடி இந்த பைபிள் போட்டு சொல்லி அந்த பைபிள் அப்படியே கையை நீட்டினா ஒவ்வொரு இடத்துக்கும் செல்வார். இன்னைக்கு ஊழியர்களும் இதே போல இருக்கிறார்கள், தலைமாட்டில் வைத்து தூங்குறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த பூமி அக்கினினால் எரிக்கப்பட்டு போகுமா? அப்போ இந்த பைபிள் கூட எரிந்து போகலாம். ஆனால் ஆண்டவருடைய உண்மையான வசனம் இருக்குது பார்த்தீங்களா? வானமும் பூமியும் ஒளிந்தால் அது ஒளியாது. ஏன்னா இந்த வார்த்தை இயேசுவாக இருக்கிறார். இயேசுவை யாராலையும் அழிக்க முடியாது. இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அதனால அந்த உண்மையான இயேசுவை உங்க வீட்டுக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் இதை இடைவிடாமல் தியானிக்கணும். இதை வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். முதலாவது இதை இருதயத்துக்கு கொண்டு போகணும். இந்த நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையை உங்க இருதயத்துக்கு கொண்டு போக ஆவியானவர் உதவி செய்ய போகிறார். இத்தனை நாட்கள் சிந்தனைக்கு கொண்டு போனீங்கல்ல, இப்ப இருதயத்துக்கு கொண்டு போக போறீங்க. இருதயத்துக்கு கொண்டு போனீங்கன்னா இருதயத்தில் உள்ள எந்த அந்தகார போராட்டங்கள் உங்க சரீரத்துக்குள்ள இந்த வார்த்தை உங்க இருதயம் மூலமாக போகும் பொழுது உங்க சரீரத்தை கெட்டி வைத்திருக்கிற எந்த தாகோராக இருந்தாலும், எந்த அந்தகாரமா இருந்தாலும் அது தலைகுனியும் என்பதுல சந்தேகமே இல்லை. நீங்க செய்ய போறதெல்லாம் வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போகிறீங்க. பாவம் தோற்கடிக்கப்படும், சாபம் தோற்கடிக்கப்படும். ஆண்டவராக இயேசு சொன்னாரு, எந்த இருதயம் பெருக்கி வெறுஜோடியா இருக்குதோ அங்க 7 பொல்லாத ஆவிகள் வரும். எந்த இடத்துல வசனம் இருக்குதோ அந்த இடத்துல எந்த ஆவியும் வராது, எந்த அந்தகாரமும் வராது. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்குள்ளாடி எந்த அந்தகாரம் வராது, காரணம் நான் வார்த்தையை வைக்கிறேன் என் இருதயத்துக்குள்ளாடி. என் இயேசுவின் வார்த்தையை நான் நடுகிறேன், என் இயேசுவின் வார்த்தையை விதைக்கிறேன். அது 100ஆக 60ஆக 30ஆக எனக்குள்ள கனி கொடுக்க போதுன்னு சொல்றவங்க மட்டும் அப்படியே கண்களை மூடி செபிங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு செபிக்க போகிறோம். நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், you cannot hide from the presence of God. Where can you go from the presence of God? Distance is not a barrier. ஓ, உங்களுடைய தொலைவு ஒரு பிரச்சனை அல்ல. கர்த்தர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். ஒரு முறை வடநாட்டில் இருந்து எனக்கு ஒரு போன் கால் வருகிறது. நான் வண்டியை ஓட்டிக்கொண்டு செல்லுகிறேன். பிசாசு பிடித்து அந்த நாட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த நபருக்காக ஜெபிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். நான் வண்டியில் இருந்து இறங்கி நின்று ஜெபிக்கிறேன். அந்த நபருக்குள்ளாடி இருந்த அசுத்தாவி இங்க தமிழ்நாட்டில இருந்து ஜெபிக்கும் பொழுது அது அங்க ஓடுனது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க தமிழ்நாட்டில இருந்து ஜெபிக்கும் பொழுது தூர தேசத்தில் உள்ள உங்க குடும்பத்தார் விடுதலை ஆவாங்க. ஓ, உங்களுடைய பிள்ளைகள் விடுதலை ஆவாங்க. சுக வாழ்வை காண்பீர்கள். எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னொரு அருமையான ஒரு வசனத்தை வாசித்து நம்ம இந்த வசனங்களை கன்ஃபஸ் பண்ண போறோம். பாருங்களேன், சோர்வடைந்து போன எலியா தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, நம்ம எல்லாம் தூங்கி எழுந்த உடனே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். நிறைய பேருக்கு மத்தியானம் தூங்குற பழக்கம் உண்டு. நிறைய முதியோர்கள் மத்தியானம் தூங்குவாங்க. ஒரு சின்ன நேப், ஒரு சின்ன ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் அவங்க எழும்புவாங்க. பாருங்களேன், அந்த ரெஸ்ட்டுக்கு பிறகு அதிகமாக பசிக்கும். நிறைய பேர் இந்த பசினால் சூடான டீ, சூடான வடை, சுண்டல், கடலை இப்படி எதையாவது சாப்பிடுவாங்க. நான் சொல்கிறேன், அது உங்கள் சரீரமாக்கி அந்த மனுஷனுக்கு தான் போகுது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தூங்கி எழும்புறது போல் ஒவ்வொரு முறையும் சோர்வு வரும் பொழுது என்ன செய்யணும்?
வேதத்தில் பாருங்களேன், ஒரு அருமையான வசனம் இருக்குது. எலியா என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:5-6. வாசிக்க கேட்போம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். நல்ல கவனமா பாருங்க. அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். ஒரு தூதன் வாரான், பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து தட்டி எழுப்புறாரு. எழுப்பி ஐயா போஜனம் பண்ணுன்னு சொல்றாரு தூதன். என்ன போஜனம் பண்ண கொடுக்குறாருன்னு பாருங்க. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும். பாருங்களேன், அருமையான அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சொல்லணும். தணலில் சுடப்பட்ட அடை. சூடான ஒரு வடையை சாப்பிட்ற மாதிரி இங்கே ஒரு அடையை கொடுக்குறாங்க. சூட ஒரு அடை. தூங்கிட்டு இருக்கிறான். குளிரில் இருந்திருக்கலாம், பயந்து போயிருந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். அந்த நேரத்தில் தூக்கத்தில் இருந்து எழுப்பி, உணவே இல்லாத நேரத்தில் தூதர்களை அனுப்பி கர்த்தர் உணவு கொடுக்காரு. அதுவும் சுட கொடுக்குறாரு. கூட என்ன கொடுக்குறாங்க? ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. பாருங்களேன், சாப்பிட்டதை விழுங்குறதுக்கும் டைஜஸ்ட் ஆகுறதுக்கும் இளைப்பாறுதலை பெறுறதுக்கும் தண்ணியை கொடுக்குறாங்க. அவன் என்ன செய்யறான்? புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். அதை புசித்துட்டு குடித்துட்டு திரும்பியும் தூங்குறான். பாருங்களேன், அவன் அதை எடுத்து சாப்பிட்றான். ஒரு அலையில சொல்லலாமா? அவன் அதை புசிக்கிறான், அதை குடிக்கிறான். எவ்வளோ இன்பமான விஷயம் பாருங்களேன். தேவனும் நமக்கும் சோர்ந்து போகிற நேரம் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் வேதத்தையும் ஆவியையும் தந்திருக்கிறார். இந்த ஜீவ அப்பத்தை நம்ம சாப்பிடணும், ஜீவ தண்ணீரை குடிக்கணும். அப்போ நீங்கள் சோர்வடையவே மாட்டீங்க. உண்மையாகவே ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள வந்துட்டுனா, இதனுடைய மேன்மை உங்களுக்குள்ள வந்துட்டுனா, இந்த உலக உயர்வுகள், இந்த உலக ஆடம்பரங்கள் உங்க கண்ணை பறிக்காது. லோத்துனுடைய மனைவி தன்னுடைய வீடு அழியுதேன்னு திரும்பி பார்த்தாங்க. ஆனா தன் வீடு அழியுதுன்னு தான் திரும்பி பார்த்தாங்களே தவிர, தன் குடும்பம் அழிந்து விடக்கூடாது. ஒரு புதிய லக்கை நோக்கி நாங்கள் ஓடுகிறோம், என் தேவனுடைய அழைப்பை நோக்கி ஓடுகிறோம். எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா என் தேவன் என் முன்னாடி இருக்கிறாருன்னு சொல்லி தேவனை பார்க்கிறதை விட்டு தான் கட்டின வீடை பார்த்தார்கள், உப்பு தூணாய் மாறினார்கள். தாவீது சொல்லுகிறார், எனக்கு முன்னாடி உம்மை நிறுத்தி வச்சிருக்கிறேன்ப்பா, நீர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு அருமையான விஷயம் பார்த்தீர்களா? தேவன் நமக்கு முன்னாடி இருக்கும் பொழுது வனாந்திரம் தான் காட்சி அளிக்கும், ஆனா வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். தேவ ஜனங்கள் புரியணும். லோத்து பச்சையான ஒரு இடத்துக்கு போனாரு, ஆனா அந்த பச்சையான இடத்துக்குள்ளாடி ஒரு பாம்பு இருந்திருக்கு, ஒரு சர்ப்பத்தின் ஆவி இருந்திருக்கு, ஒரு மோசமான ஓரினை சேர்க்கை பாம்பு உள்ள ஒரு இடத்துல போய் குடியிருந்தார். அந்த இடத்தை தேவன் அழித்தார். கண்களுக்கு குளிமையா இருக்கிற, கண்களுக்கு இன்பமா இருக்கிற எல்லா விஷயத்திலையும் ஆபத்து இருக்கிறது. இருதயத்துக்கு இன்பமா இருக்கிற விஷயங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சீரியஸாக லோத்துவை நோக்கி வந்தது. இந்த நகரம் அழிக்கப்பட போது, இதுல இருந்து வெளியவான்னு சொன்னா, ஊர் பசுமையா இருக்கு, வீடு அருமையா இருக்கு, இதை விட்டு நான் எங்க வெளியே வரேன்னு யோசித்தாங்க. ஆனா அந்த ஊர் அக்னியினால் அழிக்கப்படும் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அழிக்கப்பட்டது. அவர்கள் இருந்த வீடுகள் நொறுக்கப்பட்டது, கரிகோட்டையாக மாறினது. தன் ஜீவன் தப்ப ஓடி போக யோசித்து கொண்டிருந்தார்கள். தூதர்கள் கையை பிடித்து வெளியே கொண்டு போனாங்க. தேவ ஜனங்களே, கண்களுக்கு இன்பமானது நம்மளை வஞ்சிக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அழகு சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. Because what you see is danger. That's why Bible say don't walk by sight but walk by faith. நீ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடன் சொல்லுகிறது. தேவ ஜனங்கள் தரிசித்து நடந்தால் ஆபத்தில் மாட்டிக்கொள்வோம். தீர்க்கதரிசி சாமுவேல் பயங்கரமான தீர்க்கதரிசி. ஆனால் அவர் தாவீதினுடைய குடும்பத்தில் ஒரு ராஜா இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்றதுக்கு வரும் பொழுது மனிதர்கள் பார்க்கிற பிரகாரமாய் பார்த்தார். திடகாத்திரமுள்ள அண்ணமார் 7 பேர் இருக்கும் பொழுது இனி வேற யாரடா இருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்காம அந்த திடகாத்திரம் உள்ள மூத்தவன் அபிஷேகம் பண்ணலான்னு போயிருந்திருப்பாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்க மாட்டேன், இந்த உலகத்தார போல நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்கிற விதத்துல பார்க்கறதுக்காக தான் சாமுவேலே நான் உன்னை தீர்க்கதரிசியாக அழைத்தேன்னு அவர் சொல்லுகிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், மனுஷனோ சாட்டத்தை பார்க்கிறான், மனுஷனோ அழகை பார்க்கிறான், மனுஷனோ உயர்வை பார்க்கிறான், மனுஷனோ இந்த உலக ஆசீர்வாதங்களையே பார்க்கிறானே தவிர அதற்கு பின்னாடி இருந்து அது எப்படி வந்ததுன்னு அவன் யோசிக்கவில்லை.
தேவஜனங்களே, ஆசீர்வாதம் பிசாசும் தரலாமே, பாவ சம்பத்திலையும் பாவ சம்பளங்கள்லையும் பணம் வரலாமே, பாவ தொழிலையும் பணம் வருகிறதே. அந்த பணம் எப்படி வந்தது? அந்த வீடு எப்படி கட்டப்பட்டது? யாருடைய நிலத்தில் கட்டப்பட்டது? அது அபகரிக்கப்பட்டதா என்று பார்க்க வேண்டாமா? வீடு உள்ளவர்களை பார்த்தவுடனே இவர்களுக்கு கட்டி கொடுங்க, படிப்பு உள்ளவர்களை பார்த்தவுடன் இவர்களுக்கு இதை நாம் கொடுக்கலாம் என்று நினைக்கிற நீங்கள் ஒரு விசை கூட கண்களை மூடி விசுவாசத்தில் ஜெபித்து தரிசனத்தில் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் கண்களை மூடும் பொழுதுதான் அதற்கு பின்னாடி உள்ள காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தேவ ஜனங்களை, இன்னைக்கு விசுவாசத்தில் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்தில் நடக்கவில்லை என்றால், நாம் தரிசித்து நடந்தால் அநேக ஆபத்துகள் வரும். ஆண்டு சொல்லுகிறார், இன்னைக்கு ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஆவியானவருடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு ஜனங்களும் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் இந்த அப்பத்தை தருகிறார். இந்த அப்பம் உள்ள போக போக, இந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள போக போக, இந்த உலகம் இச்சைகள், உலக விஷயங்கள் அற்பமாய் தோன்றும். உலகத்தில் உயர்வாய் தோன்றுகிறது. உலக மேன்மைகளை பிசாசு ஆண்டவராகிய இயேசுவுக்கு காண்பித்தான். ஒரே நிமிஷத்தில் இந்த உலகத்தில் உள்ள ராஜ மேன்மைகளை, உலகத்தில் உள்ள அகில அண்ட சராசரங்கள்ல உள்ள எல்லா உயர்வுகள், உயர்ந்த உணவுகள், உயர்ந்த வஸ்திரங்கள், உயர்ந்த காரியங்களை காண்பித்தான். எதற்கு தெரியுமா? எதற்கு தெரியுமா? அதிலும் மேலானது இயேசுக்குள்ள இருந்துச்சு. அதுதான் இயேசுவின் மேல உள்ள அபிஷேகம். ஏன்னா அந்த பிசாசுக்கு தெரியும், இயேசுவை இச்சையில விழ வச்சிட்டோம்னா இயேசு போய் பிசாசை விரட்ட மாட்டாரு. அங்க லேகியோன்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்குள்ள 6000 பிசாசு கிடக்கு. அந்த பிசாசை விரட்ட மாட்டாரு இந்த இயேசு. ஆனா இவர் விழுந்து இதுல விழாமல் போய்விட்டால் என் ராஜ்யம் அழிந்து விடும் என்று சொல்லி இந்த உலக மாயையை காண்பித்து இயேசுவை ஏமாத்தலாம் நினைக்கும் பொழுது, இயேசு கண்களை மூடி தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்தார். உலகத்தார் பார்க்கிறது போல எனக்கு பதவி கிடைக்கும், எனக்கு உயர்வு கிடைக்கும் என்று தன்னை விட்டு கொடுக்காமல் சிலுவை பாடுக்கு நேராக நான் வந்த திட்டம் நிறைவேற்றட்டும் என்று சொல்லி தன்னை வேற பாதையில் நடத்தினார். எத்தனை பேர் மாம்ச இச்சைகளுக்கு நேராக போகாமல், திறந்து விரிந்து கடக்கிற பாதாள வாசலுக்கு நேராக போகாமல், குறுகிய பாதையாகிய இயேசுவின் பாதையில போகிறதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் உங்க கைகளை ஒரு விசை உயர்த்துங்க. அந்த ராஜாதி ராஜா உங்களை பார்க்கட்டும், அந்த ராஜாதி ராஜா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது, ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இந்த அருமையான வசனத்தை இருதயத்தில் கொண்டு போகும் நிகழ்ச்சிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிறார். ஏன் வசனம் இருதயத்திற்கு செல்ல வேண்டும்? அப்பொழுதுதான் நீங்கள் சாதிக்க முடியும். வசனம் வாயில் இருந்தால், வசனம் சிந்தனையில் இருந்தால் அது தாக்கத்தை உண்டாக்காது. இருதயத்துக்குள் வசனம் போய் அது வாயில் வரும் பொழுது அது பயங்கரமான ஒரு AK-47 போல, ஒரு பயங்கரமான கன்னை போல, பிசாசை துளைத்து தள்ளுகிற பயங்கரமான துப்பாக்கியை போல மாறுகிறது. தேவ ஜனங்கள், இந்த வசனத்தின் மேன்மையை நம்ம உணர வேண்டும். இந்த வசனத்தின் வல்லமையை உணர வேண்டும். எல்லாரும் கைகளை கீழே போடலாம். ஒவ்வொரு பேரையும் பரலோகம் நோட் பண்ணிருக்கு, ஒவ்வொரு பேரையும் பரலோகம் பார்த்திருக்கு. எத்தனை பேருக்கு புரிகிறது? பிசாசு நல்ல பணத்தை கொடுத்து, நல்ல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்க கையில் உள்ள அபிஷேகத்தை உருவலான்னு நினைப்பான். ஒரு முறை சாது சுந்தர் சிங்கை பார்த்து அவருடைய தாய் மாமா சொன்னாரு, அருமையான மருமகனே, உனக்கு என்னுடைய மகளை கட்டித்தாரேன். என் மகளுக்குள்ள எல்லா சொத்தும் உனக்கு தான், நீ தான் அதுக்கு ஏற்ற ஆளு. வந்துரு, நம்ம சிங்கு குளத்தில் நீ அதுக்குள்ள தயாரான நபர். உனக்கும் நிறையா சொத்துகள் இருக்குது. நீனும் என்னுடைய பிள்ளையும் சந்தோஷமா இருங்க. நீங்கள் திருமணமாகி இந்த இடங்கள், வஸ்துக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க, அனுபவிங்க. என் பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லும் பொழுது சாது சுந்தர் சிங் சொன்னார், இந்த இருதயத்தில் நான் அவளை ஏற்றுக்கொள்றதுக்கு இடம் இல்லை. ஏன்னா நான் ஒருத்தரை, நான் ஏற்கனவே ஒருத்தரை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் யாருன்னு அவர் கேட்டபொழுது தான் அவர் சொன்னார், அதுதான் இயேசு கிறிஸ்து. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டவர், அன்பினால் கவர்ந்து கொண்டவர். இனி நான் வாழ்ந்தால் அவருக்காக தான் வாழ்வேன், அவருக்காகவே என் ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆண்டவர் வல்ல பெரும் காரியங்களை சாது சுந்தர் சிங் திறந்து கொடுத்தாரு. ஒரு முறை சாது சுந்தர் சிங் ஒரு குறிப்பிட்ட
கட்டப்பட்ட மலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒளியின் தூதனுடைய வஸ்திரத்தை தரித்து தேவ தூதனை போல ஒரு தூதன் இறங்கி வந்தாராம். இறங்கி வந்து சொன்னானா, உனக்கு இந்த மேன்மையெல்லாம் தாரேன், நீ இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி உலகமெல்லாம் சென்று பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டு, நல்ல உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ இந்த வல்லமையை மட்டும் விட்டுரு, நீ இயேசுவின் நாமத்தை மட்டும் விட்டுரு, நீ வந்து பிரசங்கெல்லாம் பண்ணு, ஆனா வல்லமை வேண்டாம், கனிகள் வேண்டாம், ஏன் கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளே கிடக்கிற, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் சொல்றதை மட்டும் செய்யணும்னு சொன்னானா. ஆவியானவர் சாது சுந்தர் சிங்கனுடைய உள்ளத்தில் சொன்னாராம், இது ஒளியின் தூதனுடைய வேஷத்தில் வந்த பொல்லாத பிசாசுன்னு சொல்லும் பொழுது ஒரு விசை கூட இவர் செபித்து பண ஆசையை தூண்டுகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லும் பொழுது அது அப்படியே மறைந்து போனதான். தெய்வ ஜனங்களே, பணம் நமக்கு தேவை, பொருளாதாரம் நமக்கு தேவை, ஆனால் அதையெல்லாம் காட்டிலும் இயேசு நமக்கு ரொம்ப தேவை. இயேசுவை விட்டு நான் எல்லாம் தாரேன்னு பிசாசு சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனாலதான் நம்ம வசனங்களை இருதயத்தில் கொண்டு போய் செபிக்க போகிறோம். என வார்த்தை தடைகளை உடைக்கும். சங்கீதம் 24 எடுத்துக்கொள்ளலாம். எலியாவுக்கு ஆண்டு சுட சுட ஆகாரத்தை கொடுத்தது போல இன்னைக்கு ஆண்டு உங்க ஆத்மாவுக்கு, உங்க உள்ளான மனுஷனுக்கு, சுட சுட ஆத்மாக்களுக்கு உங்களுக்கு வார்த்தையை தருகிறார். இது எல்லாருக்கும் புரியாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு, அபிஷேகத்தை நேசிக்கிறவங்களுக்கு, ரட்சிப்பை கனப்படுத்துறவங்களுக்கு, வசனத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு, ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் பேசுகிறது புரியும். புரிந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து சங்கீதம் 24 எடுத்துக்கொள்ளலாம். நம்ம அதை வாசிக்க போகிறோம். நீங்கள் வாசிக்கும் பொழுதே சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. நீங்கள் இதை தியானிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் அக்கினி மூடும். இந்த அக்கினியை நீங்கள் பாதுகாத்து வச்சிட்டீங்கன்னா நீங்க சாதிப்பீங்க. ஏன்னா இந்த அக்கினி உங்களை சும்மா இருக்க விடாது. உங்களை மிட் நைட்ல எழுப்பி ஜெபிக்க வைக்கும். உங்களை தட்டி எழுப்பும். நீங்க நடந்து ஜெபிப்பீர்கள், சுவிசேஷம் அறிவிப்பீர்கள், பிசாசுகளை விரட்டுவீர்கள், மந்திரவாதிகளை அடிக்கிறதுக்குள்ள வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும். ஏனென்றால் உங்களுக்குள்ள கடந்து வருகிற அக்கினி அது பரிசுத்த ஆவியின் அக்கினி, அது வசனம் என்ற அக்கினி, அது ஆவியானுடைய வல்லமை. இதை கேட்கும் பொழுதே உங்கள் மேல் இறங்கும். சங்கீதம் 24 தொடர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் ஆமேன்னு சொல்லி சோத்திரம் சொல்லி கொண்டே இருப்போம். நீங்க ஆமேன்னு சொன்னாலே அந்த வசனம் உங்க இருதயத்துக்குள்ள போக ஆரம்பிக்கும். வாசிக்க கேட்போம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? எல்லாரும் சொல்லாமா, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருப்பவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, எல்லாரும் சொல்லுங்க, அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வசனம் என் இருதயத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். இந்த வசனம் என் ஆவிக்குள்ளாக செல்ல வேண்டும். என் சிந்தனையோட தடைகளை உடைத்து இந்த வார்த்தையின் இருதயத்துக்கு கொண்டு போங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே, என் சிந்தனையில் உள்ள எல்லா அந்தகார வல்லமைகளையும் நீங்க இப்பொழுது உடைங்க. எல்லாரும் ஒரு விஷயம் கூட கைகளை இணைத்து ஜெபிங்க. எப்படியும் ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பார்ப்பீர்கள். உங்க கைகள் இணையட்டும். இந்த ஜெபத்தில் அப்படியே ஒரே ஒரு மனசோடு எந்த சிந்தனையும் இல்லாம நீங்கள் இந்த நேரம் வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், நீங்க கண்களை மூடி எந்த சிந்தனையும் வீண் சிந்தனை
இல்லாமல் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே, இந்த வசனங்களை யாரெல்லாம் கேட்கறாங்களோ ஆமென். ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் அக்கினி இறங்கட்டும். ஆமென். ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் ஜீவன் இறங்கட்டும். ஜீவன் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பேருக்குள்ளாடி மகிமை மகிமை இறங்கட்டும். இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பேரையும் தொடுங்க. ஒவ்வொரு பேரையும் தொடுங்க. ஒவ்வொரு பேருக்குள்ள வசனம் இறங்கட்டும். ஒவ்வொரு பேருக்குள்ள வசனம் இறங்கட்டும். ஒவ்வொரு பேருக்குள்ள இந்த வசனத்தின் வல்லமை வெளியே கொண்டு வரட்டும். ஒவ்வொரு பேருக்குள்ள இந்த வசனத்தின் வல்லமை வெளியே கொண்டு வரட்டும். எல்லாரும் நாங்க சேர்ந்து ஜெபிக்கிறோம். எல்லாரும் நாங்க சேர்ந்து ஜெபிக்கிறோம். எல்லா சிந்தனையில் உள்ள கட்டுகள் உடையட்டும். எல்லா சிந்தனைகள் உள்ள கட்டுகள் உடையட்டும். எல்லாரும் உமக்காக எழும்பட்டும். எல்லாரும் உமக்காக எழும்பட்டும். எல்லாரும் பிசாசை விரட்டட்டும். எல்லாரும் பிசாசை விரட்டட்டும். எல்லாரும் பாவத்துக்கு தலைகுனியாமல் எல்லாரும் பாவத்துக்கு தலை குனியாமல் நீதிக்கு தலைகுனியட்டும். நீதிக்கு தலை குனியட்டும். வசனத்திற்கு தலைகுனியட்டும். வசனத்துக்கு தலை குனியட்டும். யாருமே பாவத்துல விழுந்து போக கூடாது. பாவத்துல விழுந்து போக கூடாது. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழும்புவான் சொன்னது போல நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழும்புவான் என்று சொன்னது போல எல்லாரும் எழும்பட்டும். எல்லாரும் எழும்பட்டும். உமக்காக வைராக்கியமா எழும்பட்டும். உமக்காக வைராக்கியமா இந்த எழும்பட்டும். வசனத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ இந்த வசனத்தை யாரெல்லாம் ஒவ்வொரு பேருக்குள்ளாடியும் ஒவ்வொருவருக்குள்ளாடியும் அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். வல்லமை வல்லமை இறங்கட்டும். யூதாவின் ராஜசிங்கம் இறங்கட்டும். யூதாவின் ராஜசிங்கம் பிசாசுகளை கிழித்தெறிகிற வல்லமை இறங்கட்டும். பிசாசுகளை கிழித்தெறிகிறதான வல்லமை மந்திரங்களை கிழித்தெறிகிற வல்லமை இறங்கட்டும். மந்திரங்களை கிழித்தெறிகிற வல்லமை இறங்கட்டும். படிக்க முடியாத வாலிப பிள்ளைகள் நல்ல படிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். படிக்க முடியாத வாலிப பிள்ளைகள் நல்ல படிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டாகட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டாகட்டும். தரித்திரத்தின் ஆவி ஓடட்டும். தரித்திரத்தின் ஆவி ஓடட்டும். தேவ பயம் இறங்கட்டும். தேவ பயம் இறங்கட்டும். உண்மை உள்ள வாழ்க்கை வாழட்டும். உண்மையுள்ள வாழ்க்கை வாழட்டும். பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யட்டும். பரிசுத்தமாய் வாழ உதவி இந்த செய்யட்டும். வசனம் உள்ளத்துல இறங்கும் பொழுது இந்த வசனம் உள்ளத்துல இறங்கும் பொழுது எல்லா பாதாள வல்லமைகள் ஓடட்டும். எல்லா பாதாள வல்லமைகள் ஓடட்டும். கிறிஸ்துவுக்காக ஒரு சேனை எழும்பட்டும். கிறிஸ்துவுக்காக ஒரு சேனை எழும்பட்டும். எல்லாரும் அப்படியே சிந்தனையை சிதற விடாமல் ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஏன் தெரியுமா? உங்க ஜெபம் வல்லமை உள்ளது. ஆமென். ஜெபிக்கிறவன் மறைந்தாலும் ஆமென். ஜெபித்தவர்களுடைய ஜெபம் மறையாது. ஆமென். ஒருவேளை நீங்க வேற தேசத்துக்கு போனாலும் உங்கள் ஜெபம் மறையாது. அதனால ஆமென். விடாமல் ஹalleluya. கடினமாக ஜெபியுங்கள். ஏனென்றால் 1 கோடி ரூபாய் டெபாசிட் போடுறத காட்டிலும் பல கோடி ரூபாய் நீங்க அக்கௌண்ட்ல போடுறத காட்டிலும் ஆமென். உங்க வாயிலிருந்து வருகிற ஜெபம், ஆமென். உங்க மனசுல இருந்து வருகிற ஜெபம் ஆமென். அது விளையற பெற்றது. ஆமென். எத்தனை கிறிஸ்தவர்கள், ஆமென். எத்தனை ஆவிக்குரியவர்கள் இதை ஆமென். ஏற்றுக்கொள்றீங்க? ஆமென். அப்படின்னா ஜெபியுங்க. ஆமென். கண்களை மூடி சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் இணைந்து ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. ஆமென். ஒவ்வொரு தேவ ஜனத்திற்கும் ஒவ்வொரு தேவ ஜனத்திற்கும் இந்த வார்த்தையின் வல்லமை இந்த இறங்கட்டும். வார்த்தையின் வல்லமை இறங்கட்டும். இந்த அப்பா. வார்த்தையின் விடுதலை இந்த உண்டாகட்டும். வார்த்தையின் விடுதலை உண்டாகட்டும். ஆஸ்பத்திரிக்குள்ள யாராவது இருப்பாங்கன்னா ஆஸ்பத்திரியில யாராவது இருப்பாங்க, அவங்க மேல இந்த வல்லமை இறங்கட்டும். அவங்க மேல இந்த வல்லமை இறங்கட்டும். திருமண தடை இருக்கும் என்றால் திருமண தடை இருக்கும் என்றால் அவங்க மேல அக்னி இறங்கட்டும். அவங்க மேல அக்கினி இறங்கட்டும். நான் ஆவியில பாக்குறேன். அநேக குடும்பங்களை பிசாசு டைவர்ஸ் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். அநேக குடும்பத்துக்குள்ளாடி சகோதரிகளுடைய தாலி செயின்களை பிக்க வேண்டும், அதை அடகு வைக்க வேண்டும், அதை விறுத்து அவர்கள் நிர்மூலமாக வேண்டும் என்று அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிற புதிதாக கிறிஸ்துவுக்குள்ள வந்தவர்கள் கூட நிறைய போராட்டத்தில் இருக்கிறாங்க. திருமண வாழ்க்கையில போராட்டம். ஆண்டு சொல்லுகிறாரு, இன்னைக்கு இந்த வார்த்தையின் வல்லமை உங்க கல்யாணம் உடையாமல் உங்க குடும்பம் பிரியாமல் மாத்த போகிறது. ஆமென். ஹalleluya. உங்க குடும்பத்தை கர்த்தர் விடுதலையாக்க சுத்தமா இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா, எந்த குடும்பம் பிரிய கூடாதப்பா, இந்த குடும்பம் பிரிய கூடாதுப்பா. எந்த ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக கூடாதப்பா, எந்த ஜெபிக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக கூடாதுப்பா. ஜெபிக்கிறவங்களுடைய பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போக கூடாதப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போக கூடாது. ஒருபொழுதும் இந்த ஜெப பாதையில வந்தவர்கள், கிறிஸ்தவ பாதையில வந்தவர்கள் வெட்கப்படக்கூடாதப்பா. ஒருபோதும் கிறிஸ்தவ பாதையில் வந்தவர்கள், ஜெப பாதையில் வந்தவர்கள் வெட்கப்படக்கூடாது. அவர்கள் தலைகள் குனியக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் தலைகள் குனியக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் முகங்கள் வெட்கப்படக்கூடாது. அவர்கள் முகங்கள் வெட்கப்படக்கூடாது. அவர்கள் எளிமை பிரகாசிக்கட்டும். அவர்கள் எளிமை பிரகாசிக்கட்டும் அப்பா. கழுகை போல பறக்கட்டும். கழுகை போல பறக்கட்டும். தேவனுடைய வல்லமை அவர்களை நிரப்பட்டும். தேவனுடைய வல்லமை அவர்களை நிரப்பட்டும். எல்லாரும் அப்படி ஜெபிக்கும் பொழுது கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவங்க ஜெபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார். ஆமென். அநேகரை கர்த்தர் தூக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அநேகருடைய கரங்களை பிடித்து தூக்குகிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை வருகிறது. ஆமென். அநேக சிஸ்டர்ஸ் ஆண்டு தூக்கி விடுகிறார். ஆமென். நீங்க தான் உங்க குடும்பத்தினுடைய தூண்கள். ஆமென். நீங்க விழுந்து போய் இருந்தால் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. மனுஷனை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. கர்த்தர் பேதுனுடைய கரத்தை பிடிச்சு தூக்குனது போல ஹalleluya. ஆண்டவங்க கரங்களை பிடித்து தூக்குகிறார். ஆமென். ஆண்டவங்க கரங்களை பிடித்து தூக்குகிறார். ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya. அநேக சகோதரிகளை கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஆமென். இந்த நாட்களில் நீங்க எழும்பி உங்க குடும்பத்தை கெட்டுவீர்கள். ஆமென். குடும்பங்களை கெட்டுவீர்கள். ஆமென். பாழானது கட்டப்படும். ஆடலும் பாடலும் உண்டாகும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென். உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். பேதுருவை மூழ்கிற
பேதுருவை தூக்கி விட்ட ஆண்டவர் உங்களை தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சங்கீதம் 24 கன்ஃபஸ் பண்ண போகிறோம். சங்கீதம் 24 சொல்லுகிறது, பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. எல்லாரும் சொல்லுங்களேன். இதை கேட்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு இணைந்து சொல்லுங்க, இந்த பூமி கர்த்தருடையது. இந்த பூமி கர்த்தருடையது. அதனால எந்த பிசாசும் எங்களை எங்க குடும்பத்தை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. உன் டைம் முடிஞ்சிட்டு. உன்னை இயேசு சிலுவையில அறைந்தார். நீ எங்க குடும்பத்துல அதிகாரம் செலுத்த முடியாது. எந்த பிள்ளைகள் எல்லாம் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை உன்னால தொட முடியாது. பூமியின் அதன் நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. சத்துருவே நீ நியாயம் தீர்க்கப்படுவ. நீ அக்கினி கடல்ல தள்ளப்படுவ. அதுக்கு முன்னாடி நீ என்னை வஞ்சிக்கலாம் நினைக்கிறாயோ? நான் வஞ்சிக்கப்படுவதில்லை. என் இயேசுவுக்கு நான் துரோகம் செய்வதில்லை. பண ஆசையில் நான் விழுவதில்லை. இச்சைகள்ல நான் விழுவதில்லை. அந்தகார ஆவிகளுக்கு நான் இடம் கொடுப்பதில்லை. உன்னுடைய எல்லா தந்திரங்களையும் இயேசு சிலுவையில் அறைந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உன்னை ஜெயிக்கிறேன். எல்லா சதிகளையும் உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா சதிகள் இப்பொழுது உடைவதாக. 2வது வசனம் சொல்கிறது, அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அந்த பூமியை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். என் ஆண்டவர் தான் அதை படைத்தார். என் ஆண்டவர் தான் சிருஷ்டிகர். என்னை சிருஷ்டித்தவரும் என் ஆண்டவர் தான். அதனால் இந்த சரீரத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. குடும்பத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. என் பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. என் வீட்டை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. என்னுடைய ஊழியத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒவ்வொன்றையும் தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இது எல்லாம் கர்த்தரே உண்டாக்கினார். நாங்கள் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஹல்லேலூயா. தேவச்சனங்களே, இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறது, யாரு கர்த்தர் முன்னாடி நின்று வல்ல பெரும் காரியங்களை செய்ய முடியும்? யாருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார்? யார் இந்த செங்கடல் பிளக்கட்டும் சொல்லும் பொழுது அவர்களுடைய வார்த்தை கனம் பண்ணப்படும்? யார் இந்த கோலியாத்தை அடிப்பேன்னு சொல்லும் பொழுது கோலியாத்தி கீழே விடுவான்? யாருக்காக ஆண்டவர் கிரியை செய்வார்? யாருக்காக அவர் சூரியனை நிறுத்துவார்? யாருக்காக அவர் அதிசயங்களை செய்வார்? யாருக்காக அவர் பெரிய பெரிய மிராக்கிள்ஸை செய்வார்னு பாத்தீங்கன்னா 4வது வசனம் சொல்லுகிறது, கைகளில் சுத்தமுள்ளவன். எல்லாரும் சொல்லுங்க, கைகளில் சுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவர். எங்க கைகளில் உள்ள கரைகளை கழுவுங்கப்பா. எங்க கைகள் யாருக்கும் துரோகம் பண்ண கூடாதப்பா. எங்க கைகளினால் செய்த பாவங்களை மன்னிங்கன்னு கேளுங்க. எங்கள் கையின் கிரியைகளை மன்னிங்க. நாங்கள் அடுத்தவங்களுக்கு விரோதமாக செய்திருந்தால் மன்னிங்கன்னு கேளுங்க. இருதயத்தில் மாசு இல்லாதவன். சொல்லுங்களேன், இருதயத்தில் உள்ள மாசுகளை மாற்றுங்க. வந்து போன குறைவுகளை மாற்றுங்கப்பா. இந்த இருதயத்துல படிந்திருக்கிற எல்லா அழுக்கு தூசிகள் மறையட்டும். தேவச்சனங்களே, இந்த ஆரம்ப நாட்கள்ல சிம்னி விளக்குன்னு ஒன்று உண்டு. நாங்க ஆரம்ப நாட்கள் ஊழியம் செய்யும் பொழுது கரண்ட் இல்லாமல் ஒரு 6 மாதம் ஒரு வீட்டில் நாங்கள் ஊழியம் செய்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிமினின்னு சொல்லக்கூடிய விளக்கு, அதாவது அந்த விளக்குக்கு மேலே ஒரு சின்ன
ஒரு கிளாஸ் குடுவை ஒன்று இருக்கும், ஒரு சின்ன ஒரு கண்ணாடி உருண்டையான ஒரு குடுவை இருக்கும். நீங்கள் எல்லாருமே இந்த மணன விளக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னொரு காலங்களில் நம்ம தாய் இல்லை நம்ம பாட்டி காலங்களில் இந்த விளக்கு ரொம்பவே பிரோஜனமாக இருந்திருக்கும். சின்னதாக எண்ணெயை ஊற்றியோ இல்லை விளக்கு ஏதாவது மணனையை ஊற்றியோ எப்படியாவது இதை பற்ற வச்சுக்கலாம், ஒரு சின்ன திரி எரியும். ஆனால் அந்த காற்று அந்த தீயை அணைச்சி விடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு அழகான ஒரு சிமினி வைப்பாங்க. நீங்கள் நெட்டில் கூட பார்த்தீங்கன்னா அது தெரியும். இந்த கால ஜென்ரேஷனுக்கு அது தெரியுமான்னு தெரியலை. அதை அழகாக என்ன செய்வாங்க, மண்ணெண்ணெயெல்லாம் அந்த உள்ள துருவெல்லாம் க்ளீன் பண்ணி எண்ணெய் போட்டு அதை வைப்பாங்க. அப்போது அது எவ்வளோ தூரம் அது வெளிச்சம் எரியுதோ, எரிய கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1 night இல்லை அந்த 3 hours ஒரு 3 மணிக்கூரோ 4 மணிக்கூரோ எரிஞ்சிச்சுன்னா அந்த ரூம் வெளிச்சமாக தான் இருக்கும். ஆனால் போக போக அந்த ரூமுக்குள்ளாடி ஒரு இருள் வரும். எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீ எரிஞ்சு கொண்டு இருக்கிற அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளாடி அந்த சிம்னி கருத்து போயிடும். எரிய கருத்த புகைகள் என்ன செய்யும், அதை அப்படியே கருக்க வைக்கும். உடனே இப்போ சிம்னியில் உள்ள அந்த சிம்னியை கலத்தி சிம்னியை அப்படியே தொடச்சி எடுப்பாங்க. அந்த சூடு போன உடனே அதை அப்படியே தொடச்சி கையில் வெட்டாமல் அதை மெதுவாக அது கிளாஸ் அது கண்ணாடி துண்டு கையையும் கீறிடாமல் மெதுவாக என்ன செய்வாங்க, தொடச்சி எடுப்பாங்க. தொடச்சிட்டு இப்போ திரும்பியும் எரியிற அந்த அருமையான தீயில வைக்கும் பொழுது அந்த ரூமெல்லாம் மறுபடியும் பிரகாசமாகும். இதே போல் தான் தேவச்சனமே, நம்ம பாவம் செய்கிறதுனால மட்டும் நம்ம இருதயம் மாசாகும் கருப்பாகும் நினைக்காதீங்க. நம்ம அனுதினமும் பிரோஜனப்படும் பொழுது நம்மளுடைய இருதயம் பலவீனப்படும். ஏனென்றால் நம்ம இருதயம் தானாக இயங்குற மாதிரி ஆண்டு வைக்கல, நம்ம கர்த்தரை சார்ந்து தான் இயங்க முடியும். அதனால நான் கிறிஸ்தவன், நான் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமலே எல்லாமே செஞ்சிடலாம், எல்லாமே ஏன் இஷ்டப்படி செஞ்சிடலான்னு சொல்லும் பொழுது உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. மனனை இல்லைன்னா தீ எரியாது. இதே போல் என்னதான் விளக்கு இருந்தாலும் மனன தேவையாக இருக்கிறது போல், என்னதான் நம்ம கிறிஸ்தவனாக இருந்தாலும் கர்த்தருடைய வசனமாகிய மனனை நமக்குள்ள தேவைப்படுகிறது. அந்த எண்ணெய் இல்லைன்னா வெளிச்சம் வராது, பெட்ரோல் இல்லைன்னா வண்டி ஓடாது. இதே போல் வசனம் இல்லைன்னா நம்ம இருதயத்திலிருந்து ஒன்றுமே நடக்காது. அப்போ ஆண்டருக்காக பயன்படுற அநேக ஊழியர்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க தன்னை தாழ்த்தி ஒவ்வொரு கூட்டம் முடிந்த பிறகு ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளை கழுவுங்க, நான் மாம்சத்தில் பேசியிருந்தா மன்னிங்க, நான் ஏதாவது சொல்கிறத மறந்திருந்தா மன்னிங்க, நான் அடுத்த முறை சொல்லிடுறேன்னு சொல்லி தன்னை சுத்திகரிப்பாங்க. ஆண்டவரே நான் பெருமைப்பட்டுட்டேனா, ஆண்டவரே நான் தவறு செய்துட்டேனா, நீங்கள் சொன்னதை சொல்லாமல் போயிட்டேனான்னு சொல்லி உண்மையான ஊழியர்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டர்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா தன்னைத்தான் கழுவுவாங்க. ஒவ்வொரு போராட்டங்களையும் விரட்டும் பொழுது, பிசாசுகளை விரட்டும் பொழுது அவைகள் இவர்களுக்கு விரோதமாக போராடும். உடனே இவர்கள் தன்னைத்தான் சுத்திகரிப்பாங்க. தேவ ஜனங்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்துகிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்கிறீங்க, வீட்டுக்கு கிட்டத்தில் இயேசு அறியாதவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறீங்க. இந்த நேரம் நீங்கள் பாவமே செய்யாட்டியும் உங்கள் இருதயம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கும். ஏனென்றால் நீங்கள் நன்றாக ஜெபித்தால்தான் அந்த ஜெப பிரசனத்தோடு தான் அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் வசனத்தை சொல்ல முடியும். ஒரு விளக்கில் மணனை தீருதுன்னா மணனையே ஊற்றணும், வேறு வழியே இல்லை. மணனை இல்லாமல் தீ எரியுமான்னு கேட்டால் எரியாது. நீங்கள் ஒரு காலத்தில் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஜெபம் இல்லாமல் போய் அறிவிக்கும் பொழுது யாரும் ரட்சிக்கப்பட மாட்டேங்காங்க. ஏன்னா ஜெபம் இல்லாத நேரம் உள்ளிருந்து ஆவியானவர் பேச முடியாது. நீங்கள் தான் தெரிஞ்சதை சொல்லிட்டு வருவீங்க, இயேசு தான் தேவன் சொல்லுவீங்க, ஆனாலும் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், ஆனாலும் ஒரு அற்புதம் நடக்காது. ஆனால் நீங்கள் ஜெபத்தில் இருந்து உங்களை சுத்திகரித்து பரிசுத்த ஆவியினால் உங்களை கழுவி, வார்த்தையினால் உங்களை கழுவி, திரும்பியும் அபிஷேகத்தினால் நிரம்பி இன்னொரு காட்டி செஞ்சு பாருங்களேன், அது அற்புதமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் உங்களை கழுவ வேண்டியது அவசியமாக இருக்குது. மாசு இல்லாதவனாய் நம்ம வாழணும்னு வசனம் சொல்லுகிறது. நீங்கள் யோசிக்கலாம், நான் தான் ஒரு பாவம் செய்யலையே. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் தினமும் பால் வைக்கக்கூடிய பால் காய்ச்சுகிற அந்த சட்டியை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பாத்திரத்தை நீங்கள் நேற்றுக்கு பால் காய்ச்ச அதே சட்டியை நைட்டு கழுவாமல் வச்சுட்டு அடுத்த நாள் பாலை, அந்த பால் சட்டி தானே, அதில் என்ன பெருசாக வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றினா என்ன ஆகும், அந்த புது பால் தெரிஞ்சு போயிடும். இதே போல் ஆண்டோடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள கரைகள் இருக்குதுன்னா அதை கழுவாமல் உங்களை சுத்திகரிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா, அதில் குறைவுகள் இருந்துச்சுன்னா அபிஷேகம் உள்ளே இறங்காது, கிரியை நடக்காது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ஜெப நேரம் போக மாட்டேங்குது, முன்னாடி போவாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் முன்னாடி பயங்கரமாக ஜெபித்தேன், இப்போ என்னால் ஜெபிக்க முடியலன்னா உங்களுடைய சிமினி அழுக்காக இருக்கிறது. நீங்கள் பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஆனாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை கழுவ வேண்டும். அதனால தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், மூழ்கினவன் காலை மட்டும் கழுவட்டும்னு சொன்னார். அப்படின்னா என்ன, இந்த ரோட்டில் நீங்கள் நடந்து போகும் பொழுது நீங்கள் அசுத்தத்தை மிதிக்காட்டிக்குமே அசுத்தமான உலகத்தில் நம்ம போகும் பொழுது ரோட்டில் உள்ள தூசிகள் எல்லாம் காலில் ஒட்டிக்கிடுது.
அதனால ரோட்டுக்கு போயிட்டு வரவங்க காலை கழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் இந்த காலை கழுவுறதுக்குன்னே ஜாடிகள் வச்சுருப்பாங்க. அந்த பாத்திரத்தில் தான் ஆண்டவர் திராட்சை ரசத்தை அதை நம்ம தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினாருன்னு ஒரு வரலாறு சொல்லுது. ஆனால் இந்த ஜாடிகளில் உள்ள தண்ணீரை அவர்கள் எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா கால் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. இது பயங்கரமான ஒரு முறை. காரணம், அவர்கள் குளிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கடைக்கு போயிட்டு வாரீங்க, வேலைக்கு போயிட்டு வாரீங்க, உடனே குளிப்பீங்களா? குளிக்கலாம் மாட்டீங்க. ஆனால் உங்கள் கால்களை கழுவுவீங்க, உங்கள் மூஞ்சை கழுவுவீங்க, உங்கள் கை காலை கழுவுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து நார்மலாக இருப்பீங்க. இதே போல் தேவ ஜனமே உங்கள் இருதயத்தை கழுவ வேண்டியது அவசியம். ஏன்னா என்னதான் நம்ம இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருந்தாலும் நம்ம இருதயத்துக்குள்ள குறைவுகள் வரலாம். இனிமேல் வரக்கூடிய பாவங்கள் லோடாக சேர்ந்து விடாதபடி இயேசு எல்லா பாவத்தையும் கழுவி புதிதாக உங்கள் இருதயத்தை மாற்றியிருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் அதில் ஏதாவது குறை உண்டாயிருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். சில நேரம் நம்ம அவசரத்தில் இருப்போம். நம்ம வீட்டில் நிறைய ஆகாரம் இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு திருமண விருந்து போல நடந்து கொண்டு இருக்கும். உங்கள் வீட்டுக்கு உங்கள் மகளை பொன் பார்க்கறதுக்கு வந்திருக்கலாம். நல்ல சாப்பாடுகள் இருக்கும். அந்த நேரம் பார்த்து ஒரு ஏழை என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பிஸியில் கவனிக்காமல் போயிருப்பீங்க. எல்லாமே முடிஞ்சிருக்கும். அந்த ஏழை பசியோடு போயிருக்கும். நின்று பார்த்துருக்கோம், ஒன்றும் கிடச்சிருக்காது. ஆனால் அன்னைக்கு உங்கள் வீட்டு நிறைய நல்ல மணக்க சிக்கன், ரோடெல்லாம் வெளியே வாசனை அடிக்குது, பிரியாணி வாசனை. ஆனால் வாசலில் நின்று அந்த பசியான அந்த ஏழை நீங்கள் பிஸியாக இருந்ததுனால அது உங்களை விட்டு போயிட்டு. ஆனால் நீங்கள் அந்த ஏழையை பார்த்துருப்பீங்க. இங்கே உள்ள வேலையை முடிச்சுட்டு கொடுக்கலான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் கொடுக்கலான்னு வரும்பொழுது அந்த ஏழை அங்கே இருக்காது. அதனால தான் தேவ ஜனங்கள் ஏழைக்கு உதவுகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அதை அவர் திரும்பி கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்போ நம்ம கடவுள் ஏழையின் ரூபத்தில் வரும்பொழுது நமக்கு நம்ம வீட்டில் நடக்கிற விருந்து தான் பெருசாகவே இருக்குது. ஆனால் நம்ம இந்த தவறை செய்துட்டு கவனிக்காமல் இருந்துட்டு என்ன செய்வோம், அட்லீஸ்ட் நீங்கள் தான் போய் கொடுக்காட்டியும் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு நபர்கிட்ட அந்த ஏழைக்கு முதல்ல கொடுப்பான்னு சொன்னால் அந்த நபர் செய்வாங்க. உங்கள் வாயில் அந்த உரிமை இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தாதனால, நீங்களே கொடுக்கணும்னு நினச்சதுனால எல்லாத்தையும் கவனிச்சுட்டு கடைசியில் வரும்பொழுது ஏழை இல்லை, ஏழை நமக்காக நிற்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏழைகள் ஒன்றும் அடிமைகள் கிடையாது. அவர்கள் பாவம், அவர்கள் நீங்கள் தரமாட்டீங்கன்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஏழையை பார்த்தீங்க. ஆனால் அந்த ஏழைக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அந்த ஏழையை பார்க்க வரலான்னு பார்க்கும்போது ஏழை இல்லை. இப்போ நீங்கள் ஜெபிக்க உட்கார்றீங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட உணர்த்துவார், நீ இதை தவறு செய்துட்ட. நீ உங்ககிட்ட எத்தனை சொந்தக்காரங்க இருந்தாங்க, ஒரு பிரியாணி எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா, அந்த வெளியே போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னால் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்களா? உன் அதிகாரத்தை பயன்படுத்தலையே. அவன் பசியோடு போனானே, அவன் சாப்பிடாமல் 3 நாளாக அலைஞ்சி நடந்து வாரான். அந்த வாய்க்கு நீ சாப்பாடு கொடுத்துருக்கலாமே. வசனம் அதை தானே சொல்லுதுன்னு ஆவியானவர் பேசும்பொழுது நம்ம குறைகளை நம்ம உணர்வோம். ஒரு வல்லமையான தேவ மனுஷி ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி தெரியுமா? அவங்க வீட்டில் எப்பொழுதுமே ஊழியம் நடக்கிறதுனால நல்ல சாப்பாடுகள் இருக்கும். ஊழியத்தை செய்கிறவங்க வர போகிறவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகிட்டு, நல்ல ஊழியம் செய்கிற தாயார் ஒரு ஏழை வெளியே வந்திருக்காங்க. வந்து அம்மா தாயே சாப்பாடு போடுங்கன்னு கேட்கும் பொழுது இந்த அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்து கழுவாமலே சோறை போடுறாங்க. ஏன்னா அது ஏழை தானே, பிச்சை எடுக்கிறவங்க தானே, இதெல்லாம் கழுவிலாம் போடணுமான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் கேட்டிருக்காரு, நீ உனக்கு சாப்பாடு தட்டை கழுவாமல், தூசி இருந்துச்சுன்னா அதை கழுவாமல் நீ எடுத்து சாப்பாடு போட்டு சாப்பிடுவியான்னு அவர் உள்ளத்தில் கேட்குறாரு. உடனே அவங்க மனம் கசந்து அழுது தட்டை கழுவி அவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதே தட்டில் எடுத்து கொடுத்துருக்காங்க. தேவ ஜனங்களே, தன்னை போல் பிறரை நேசிக்கிற அனுபவம். ஸோ இதெல்லாம் நம்ம பெரிய பாவம் நினைக்க மாட்டோம். ஆனால் இது பாவம்தான். பாருங்கள், சில நேரம் நம்ம பெரிய பெரிய இடங்களில் 10,000 ரூபா 5,000 ரூபா நஷ்டப்பட்டுட்டு இருப்போம். பெரிய பெரிய இடங்களில் ஒரு லேண்டு வாங்குவோம், அதில் ஒரு 50,000 ரூபா நமக்கு தெரியாமல் ஏமாற்றிருப்பாங்க. நமக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வருவோம், அதில் ஒரு 3,000 ரூபா நம்மளை ஏமாற்றிருப்பான், நமக்கு அது தெரியாது. ஒரு செல்ஃபோனை வாங்கிட்டு வருவோம், 10,000 ரூபா 20,000 ரூபா இருக்கும், அதில் ஒரு 5,000 ரூபா நம்ம நஷ்டப்பட்டுருப்போம், அவன் கமிஷன் எடுத்திருப்பான். இந்த 5,000 ரூபா 10,000 ரூபா 50,000 ரூபாலாம் நம்ம இழந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம போய் பேரம் பேச மாட்டோம். ஆனால் ஒரு ஏழைகிட்ட நம்ம கீரை வாங்குவோம், அந்த கீரை வாங்குகிற ஏழைகிட்ட 2 ரூபா கூட்டி தந்தால் அந்த 2 ரூபா கொடுக்க மாட்டோம். இப்போ முருங்கைக்காய் வாங்குவோம், ஒரு 4 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாங்க, ஒரு 10 ரூபா கேட்டாங்க, ஏதோ உயிர் போன மாதிரி நம்ம சண்டையை போடுவோம். ஆண்டு சொல்கிறார், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்குறான். அந்த ஏழைகள்கிட்ட 10 ரூபா 20 ரூபா நம்ம மிச்சம் பிடித்து நம்ம ஒன்றும் வீடு கட்ட போகிறது கிடையாது. எங்கெங்கெல்லாமோ ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் ஆண்டு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் மாசில்லாமல் இருக்கணும்.
அவங்க மட்டும்தான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்க முடியும். ஏன்னா இருதயம் சொல்லுகிறது தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற இடம். தேவனுடைய கண்ணாடி தான் உங்கள் இருதயம். தேவன் அவருடைய முகத்தை உங்கள் இருதயத்தில் பார்க்கும் பொழுது அதில் அழுக்கு படிந்திருந்தால் அவரை பார்க்க முடியாது. அதனால் இருதயமாகிய அந்த கண்ணாடியை கழுவுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அது எந்த தவறாக இருந்தால் ஏசப்பா என்னை கழுவுங்கள் என்று சொல்லுங்கள். இந்த நிமிடத்தில் கர்த்தர் உங்கள் இருதயத்தை கழுவுகிறார். நீங்கள் வெண் பஞ்சை போல் மாறுகிறீர்கள். வசனம் சொல்லுகிறது உங்களுடைய பாவம் இரத்தாம்பரத்தை போல் இருந்தாலும் இரத்த வர்ணத்தில் பாவம் இருந்தாலும் சுத்த பஞ்சை போல வெண்மையான பஞ்சை போல அவர் மாற்றுகிறார். கேளுங்க, ஆண்டவரே மாசில்லாதவனாய் மாற்றுங்கன்னு கேளுங்க. சங்கீதம் 24:4 கைகளில் சுத்தத்தை தாருங்க. இருதயத்தின் மாசில்லாதவனா இருக்க, இருதயத்தில் மாசில்லாதவனா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் யாருடைய மனசையும் புண்படுத்த கூடாதப்பா. நாங்கள் யாருடைய மனசை புண்படுத்த கூடாது. யாருக்கும் துரோகம் செய்ய கூடாதப்பா. நாங்கள் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. நாங்கள் எந்த ஏழைகளையும் நிராகரிக்க கூடாதப்பா. நாங்கள் எந்த ஏழை நிராகரிக்க கூடாது. நாங்கள் யாரும் காயப்படுற மாதிரி பேசிடக்கூடாதப்பா. நாங்கள் யாரையும் காயப்படுறது போல பேசிடக்கூடாது. வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வந்துவிடக் கூடாதப்பா. எங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வந்துவிடக் கூடாதப்பா. ஆண்டவரே நாங்கள் யாரையும் குறை சொல்லக்கூடாதப்பா. நாங்கள் யாரையும் குறை சொல்லக்கூடாதப்பா. ஆண்டவரே எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொன்னீரே அப்பா. உன் இருதயத்தை காத்துக்கொள்ளு என்று சொன்னீரே. இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. உமக்கு விரோதமாக நாங்கள் சிந்திக்காமல், உமக்கு விரோதமாக நாங்கள் உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாக நாங்கள் போராடாமல், உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாக நாங்கள் போராடாமல், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் உமக்கு விரோதமாக எழும்பாமல், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் உமக்கு விரோதமாக நாங்கள் எழும்பாமல், இந்த இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த இருதயத்தை உமக்கு கீழ்ப்படிய நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். இந்த இருதயத்தை உமக்கு கீழ்ப்படிய எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த இருதயம் நீர் தங்கும் ஆலயம் அப்பா. இந்த இருதயம் நீர் தங்கும் ஆலயம் அப்பா. இந்த இருதயம் வசனம் தங்கக்கூடிய ஆண்டவரே பொக்கிஷ சாலை ஆண்டவரே. இந்த இருதயம் வசனம் தங்கக்கூடிய பொக்கிஷ சாலை ஆண்டவரே. இந்த இருதயத்துல கவலை தங்க இடமில்லை. இந்த இருதயத்துல கவலை தங்க இடமில்லை. இந்த இருதயத்துக்குள்ள உலகம் தங்க இடமில்லை. இந்த இருதயத்துக்குள்ள உலகம் தங்க இடமில்லை. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, இந்த இருதயத்துக்குள்ள பாவம் தங்க இடமில்லை. இந்த இருதயத்துல பாவம் தங்க இடமில்லை. அப்படியே இந்த வார்த்தைகளை கேட்டு நம்பி வாயை திறந்து மட்டும் சொல்லி பாருங்க, அற்புதம் நடக்கும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்குறத உணர்வீங்க. இந்த இருதயம் நீர் தங்கும் ஆலயம். இந்த இருதயம் நீர் தங்கும் ஆலயம். இந்த இருதயத்துல பரலோக சத்தம் கேட்கும். இந்த இருதயத்தில் பரலோக சத்தம் கேட்கும். இந்த இருதயத்துல தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். இந்த இருதயத்தில் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். இந்த இருதயத்துக்குள்ளாடி ஜீவ ஊற்று பொங்கி வரும். இந்த இருதயத்தில் ஜீவ ஊற்று பொங்கி வரும். இந்த இருதயத்துக்குள்ளாடி இருந்து பரலோக ரகசியங்கள் வரும். இந்த இருதயத்துக்குள்ளாடி இருந்து பரலோக ரகசியங்கள் வரும். இந்த இருதயத்துக்குள்ளாடி இருந்து அக்கினி புறப்படும். இந்த இருதயத்துக்குள்ளாடி இருந்து அக்கினி புறப்படும். எல்லா பிசாசையும் எரித்து சாம்பலாக்கும். எல்லா பிசாசுகளையும் எரித்து சாம்பலாக்கும். என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கப்பா. என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உமக்காக சாதிக்கணும் ஆண்டவரே. உமக்காக சாதிக்கணும். உமக்காக ஓடணும் ஆண்டவரே. உமக்காக ஓடணும். உங்க சித்தத்தை செய்து முடிக்கணும் அப்பா. உங்க சித்தத்தை செய்து முடிக்கணும் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று வேதம் சொல்லுகிறது. என் மகனே உன் இருதயத்தை தா என்று வேதம் சொல்லுகிறது. உன் இருதயம் நல்ல வழியில நடந்தா என் இருதயம் மகிழும் என்று வேதம் நீதிமொழிகள் 23 சொல்லுகிறது. உன் இருதயம் நல்ல வழிகளில் நடந்தால் என் இருதயம் மகிழும் என்று நீதிமொழிகள் 23 சொல்லுகிறது. நாம் தேவஜனங்களை கர்த்தர் கையில நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். ஆமென். அடுத்ததாக சொல்லுகிறது, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல். பிசாசு இயேசுவுக்கு உலக மாயையே காட்டுது, நான் அதை தந்துருவேன் இதை தந்துருவேன் சொல்லும் பொழுது அவருடைய ஆத்துமாவை சிந்தனையை அவர் அந்த மாயைக்கு ஒப்பு கொடுக்கல. திடீர்னு யாராவது சொல்லுவாங்க, மகனே இதில் ஜாயின் பண்ணு இவ்வளோ பணம் கிடைக்கும் அவ்வளோ பணம் கிடைக்கும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கொள்ளணும். தேவ சித்தமான்னு பாருங்கள். பணம் ரெண்டாவது தான், சித்தமான்னு பார்க்கணும். ஏன்னா பணம் இல்லாத இடத்துல உங்கள் பிள்ளைகள் போயிடுவாங்க. நாளைக்கு அந்த பிள்ளைகள் யாரையாவது தவறாக நேசித்து, தேவ சித்தம் இல்லாத பிள்ளைகளை நேசித்து நாங்கள் அவங்கள தான் கெட்டுவேன்னு சொல்லிட்டு நிற்பாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? சாலமோன் தன்னுடைய மனைவியினால் அந்நிய தெய்வங்களுக்கு நேராக வழி விலகி சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அதனால் நீங்கள் பணத்தை பார்த்து பிற குணத்தை இழந்துடக்கூடாது. ஒரு அருமையான கதை நடந்த சம்பவம் தான். ஒரு தாயார் குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினதுனால நான் சொல்லுகிறேன்.
தாயார் 3 பிள்ளைகள், 3மே சின்ன சின்ன பிள்ளைகள், அதாவது குட்டி குட்டியாக நடக்கிற ஸ்டேஜ் தான். 3 பேரையும் குளத்துக்கிட்ட கொண்டு வந்து குளிக்க கொண்டு வந்தாங்க. இப்படி இந்த குளத்தில் குளித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த 3 பிள்ளைகளும் நல்லா ஜாலியாக குளிக்கிறாங்க. அம்மா கூட இருந்து அந்த கரையிலேருந்து மக்கள் எடுத்து தலையில் ஊற்றுறாங்க. அம்மாவுக்கு நல்லா நீச்சல் தெரியும். 3 பிள்ளைகளும் கரையிலேருந்து அப்படியே குளிக்கிறாங்க. தூரத்தில் இருந்து ஒரு தேங்காய் உருண்டு வர்றதை பார்த்தோன்னே இந்த அம்மா போய் அந்த தேங்காவை எடுத்துகிட்டு வருவோம். பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், நல்லா அரைச்சி மீன் குழம்போ இல்லை ஒரு சிக்கன் குழம்போ ஏதாவது வச்சு கொடுக்கலான்னு சொல்லி தேங்காவை எடுக்கலான்னு மெதுவாக நீந்தி போகிறாங்க. அப்படியே பிள்ளைகளை பார்த்துட்டு அப்படியே தேங்காவை பார்த்து எடுக்கலான்னு தான் போகிறாங்க. அந்த தேங்காவை பிடிக்கிற நிமிஷத்துக்குள்ளாடி 2 சின்ன பிள்ளைகள் உள்ளே முங்கிட்டு, இதை பார்த்து 3ஆவது உள்ளவனும் முங்கிட்டான். என்னடான்னு பார்த்தா 3 குதிக்கிறத கண்ணால் பார்த்து அம்மா இப்போ திரும்பி வாராங்க. வரதுக்குள்ளாடி பிள்ளைகள் முங்கி 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 ஆழமாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டு அது தவிக்கிறத கண்ணால் பார்க்குறாங்க. இப்போ தேங்காவை விட்டுட்டு ஓடி வந்து காப்பாற்றலான்னு பார்த்தா அதில் 2 பிள்ளைகள் செத்துட்டு ஒரு பிள்ளையை தான் காப்பாற்றினாங்க. அதில் அந்த 2 பிள்ளைகளையும் தண்ணி அடிச்சிட்டு போகுது. இப்போ அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியல. 3 பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற முடியும்? ஒன்றை பிடிச்சா ஒன்று மிதக்குது, ஒன்றை பிடிச்சா இன்னொன்று போகுது. ஒரே ஒரு பிள்ளை அதுவும் மயங்கன நிலைமையில் இருக்குது. 2 பிள்ளைகள் கண்ணு முன்னாடி இறந்தாங்க. இதை ஃபஸ்ட்டே தேங்காய் வேண்டான்னு பொறுப்பாக இருந்திருந்தா என்ன இருக்கும், பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம செய்கிற தவறு, என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போட்டோம், உங்கள் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும், தேவ சித்தமான நேரத்தில் போட்டோம், ஆண்டவர் உருவாக்கி அனுப்புவார். அங்கே போயிட்டு பாவத்திலையும் பண ஆசையிலையும் விபச்சாரத்திலையும் விழுந்து உங்கள் பிள்ளை பின்ன நாளைக்கு திருமணம் பண்ணாமலே இருக்கும். ஏன்டா இவன் திருமணமே பண்ண மாட்டேங்க நீங்கள் யோசித்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவங்க தான் அங்கே உல்லாசமாக உலக இஷ்டத்தின்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களே. அந்த ஆவி வந்த பிறகு இங்கே திருமணமாக கேட்கும், நாளைக்கு உங்களையும் மறந்து உங்களுக்கும் காசு அனுப்பாமல் அவன் உங்களை மறந்து அந்த ஊரில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடக்கிறது. நம்ம தாயார் நினைப்போம், என் பிள்ளை இப்படி செய்யவே மாட்டான். தேவ ஜனங்களே, பிசாசு செய்ய வைப்பான். பிசாசு உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பூந்துட்டான்னா நீங்கள் யோசித்து பாருங்கள். யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்தான் முத்தத்தினால. பிசாசு புகுந்துட்டானா எவ்வளோ நல்லவனும் கெட்டவனாக மாறிடுவான். அதனால தேவ ஜனங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டு சொல்கிறார், ஆத்மாவை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. அப்படின்னா உங்கள் ஆத்மா பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு முன்னாடி நிற்கலாம். உங்கள் சொல்ல ஆண்டர் ஹானர் பண்ணுவார். ஸோ இன்றைக்கி மாயை வரும், பிசாசு மாயையை அனுப்புவான். இந்த மாயையை இடம் கூடாமல், வசனம் என்ன சொல்லுது, தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கூடாமல். ஆண்டர்கிட்ட ஜெபிங்க, ஆண்டவரே என் ஆத்மா நான் மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. சிம்சோன் பாருங்க, அபிஷேகத்தை ஈடாக மாயைக்கு ஒப்பு கொடுத்துட்டான். அந்த முடியில் உள்ள ரகசியத்தை சொல்லிட்டான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உடைத்தான். விபச்சாரிக்கிட்ட மாட்டிக்கொண்டான். உலகத்தில் இன்பங்களில் மாட்டிக்கொண்டான். அந்நிய பெண்ணை தேடினான். அவனுக்குள்ளே இருந்த அபிஷேகம் அவனை விட்டு போனது. தேவ ஜனங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தான் திருமணம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்நிய நுகத்தில் மாட்டாதுன்னு சொல்லி இருக்கிறது. கொஞ்சம் படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. ரட்சிப்பு இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் படிப்பு, பணம், வீடு, பங்களா, ஆஸ்தி எல்லாம் பார்க்குறீங்க, அழகு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா வசனம் சொல்கிறத பாருங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளதுன்னு சொல்லுகிறது. தேவ சித்தம் தான் நமக்கு தேவை. தேவ சித்தம் செய்கிறவன் தான் புகழப்படுவான். தேவ சித்தம் செய்கிற ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ தான் தேவனுக்கு வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் திருமணம் பார்க்கும் பொழுது, பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கும் பொழுது வெளிப்புறத்தை தான் பார்க்குறாங்க. முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு பாருங்க. அவங்க ஆவிக்குரிய கனியை பாருங்க. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாது. நல்லா படிச்சிருக்கான், செட்டிலாக இருக்கான், நீங்கள் அப்போ உங்கள் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. இந்த மாயைக்கு ஒப்பு கொடுக்கறதுனால தான் நிறைய ஆண்டுகளாகவே நிறைய குடும்பத்தில் திருமணம் தடைகளாக இருக்குது. ஆண்டு சொல்லுகிறார், இன்னைக்கு ஒரு விடுதலை வரும். நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிறைய ஸ்டாண்டர்டை பிடிச்சி கொண்டு இருப்பீங்க. அந்த ஸ்டாண்டர்டை தூக்கி விட்டுட்டு ஆண்டவரை சுத்தம் உள்ள, ஒரு அபிஷேகம் உள்ள, ஒரு தாழ்மை உள்ள ஒரு நல்ல பிள்ளையை நீங்கள் தாருங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் தருவார். அந்த பிள்ளையோ அந்த பையனோ உங்க மகனை இல்லை உங்க மகளை தூக்கி சமைப்பாங்க. ராணியாக, ராஜாவாக உங்க பிள்ளைகளை பார்ப்பாங்க. இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஆபத்துகள் நிறைய வரும். ஆண்டு சொல்லுகிறார், இந்த திருமண விஷயத்துல மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலையும் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாதவர்கள் கர்த்தருக்கு தேவைப்படுறாங்க. எல்லாரும் ஒரு விஷயம் ஜெபிப்போமா அந்த வசனத்தின் அடிப்படையில். ஆண்டவரே, சத்துரு எந்த ரூபத்துல வந்தாலும், எதை கொண்டு வந்து எங்களை ஏமாற்றினாலும், எங்கள் ஆத்மாவை
நாங்க மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. நாங்கள் மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாதப்பா. வசனம் சொல்லுகிறபடி கபடாய் ஆணையிடக்கூடாதப்பா. கபடாய் ஆணையிடக்கூடாதப்பா. இப்படி செய்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறாங்க. வாசிக்கலாம் 5வது வசனம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மேல் இறங்கட்டும். என் வீட்டின் மேல் இறங்கட்டும். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு. இதே இடத்துல சொல்லுவோம் கிறிஸ்தவன் ஆவிக்குரியவன் தேவ பிள்ளையினுடைய சந்ததி. இப்படிப்பட்டவர்கள் தான் தேவ பிள்ளைகளுடைய சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். எல்லாரும் சொல்லுங்களேன். அநாதி கதவுகளே உங்களுடைய அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. எல்லா தேவ ஜனங்களும் அநாதி கதவாகிய மூடப்பட்டவங்க இருதய கதவை திறங்க. ராஜா உங்க இருதயத்தில் பிரவேசிப்பார். அதனுடைய ஆழமான ரகசியம் நான் ஒரு முறை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தினார். என்ன தெரியுமா உணர்த்தினார்? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அப்படி என்றால் என்ன? உங்க வாயை திறந்து நீங்க துதிங்க. வாசல், உங்க வாய் ஒரு வாசல். அதனுடைய வாயை திறங்க, தலையை உயர்த்துங்க. உங்க நாக்க பேச விடுங்க, துதியினால் நிரப்புங்க. அப்ப என்ன ஆகும்? அநாதி கதவுகள், உங்கள் இருதயம் திறக்கப்படும். அநாதி கதவுகள் நான் ஏன் சொல்றேன்னா, ஆதாம் நாள் இழக்கப்பட்ட அந்த உன்னதமான ஆவி மனுஷனுக்குள்ள மரித்து இருக்கிறத ஆண்டவருக்கு தெரியும். அது இப்ப திறக்கப்படணும். அப்படி திறந்தா உங்க அநாதி கதவாகிய இருதயம், பல ஆண்டுகளாக பூட்டப்பட்ட பாவத்துக்கு அடிமையா இருக்கிற ஒரு பாவியினுடைய இருதயம் தான் அநாதி கதவு. அது திறக்கப்பட்டா என்ன தெரியுமா ஆகும்? உன்னதமான ராஜா உள்ள பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இது ஒரு ஞான அர்த்தம். அதனால இதுதான் இந்த வசனம் நினைக்காம, இது இந்த புதிய பாட்டுக்கு ஏற்ற ஒரு விளக்கம். நீங்க உங்க வாயை திறந்து அநாதி கதவுகள், வசனம் என்ன சொல்லுது? வாசல்களே. ஒரு மனுஷனுடைய சரீரத்தின் வாசல், கண் ஒரு வாசல், வாய் ஒரு வாசல். இந்த வாயால அநேகரை தீட்டுப்படுத்த முடியும். அப்ப இந்த வாயில இருந்து என்ன வரணும்? வாசல்கள் தேவனை உயர்த்தணும். தலைகள், ஆமென், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்னு சொல்லுகிறது. இந்த தலைகள் நாவுக்கு ஒப்பனையா இருக்கு. உங்க நாவை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராய் பாடும் பொழுது உங்க இருதயத்துக்குள்ள சமாதானம் வரும். அது அநாதி கதவாகிய இருதயத்தை தடுக்கும். பயங்கரமான ஒரு பெரிய அரண்மனை உங்க இருதயத்துக்குள்ளதான் இருக்குது. இந்த உலகத்திலே பெரிய அரண்மனை எங்க இருக்குன்னு கேட்டா அது உங்க இருதயம். ஏன்னா வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. இவ்வளவு பெரிய ஆண்டவர் உங்க சின்ன இருதயத்துக்குள்ள வராருன்னா அப்போ உங்க இருதயம் எவ்வளவு பெரிய ஒரு மாளிகையா இருக்குன்னு யோசித்து பாருங்கள். அதனாலதான் ஆண்டு சொல்றார், அந்த இருதயம் திறக்கப்படட்டும், உள்ள மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். நான் விசுவாசிக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அநேகருடைய பூட்டப்பட்ட இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். அநேக லீதியாட்களுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. அநேகருடைய உள்ளம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர்கள் இருதயத்தை தட்டுகிறார். எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். சங்கீதம் 24 ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வருகிறது. அவர் உங்க வீடை சுத்திகரிக்க, அவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உங்க பிள்ளைகளை உயர்த்த விரும்புகிறார். நீங்க செய்ய வேண்டியது இந்த வசனத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கணும். எத்தனை பேர் கண்களை மூடி ஆண்டவரே வார்த்தைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்க? இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வசனங்களை கேட்டு ஜெபித்த ஒவ்வொரு பேருக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். நான் பார்க்கிறேன் அநேகருடைய தலையில ராஜ கிரீடம் வருகிறது. ராஜேக கிரீடம், ஒரு ராணிக்கு சிரசுல வைக்கக்கூடிய கிரீடத்தை, அபிஷேக கிரீடத்தை கர்த்தர் அனுப்புகிறார். ஒவ்வொரு பேரும் வாஞ்சையோடு
கேட்டு ஆண்டவரே இந்த வசனம் என் இருதயத்துக்குள்ள போகணும்னு சொன்ன ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அநேகருடைய கண்களை திறக்கிறார். உங்களுக்கு தரிசனம் இனி உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பிலிப்பை போல எடுத்து செல்வார். எத்தனை நாட்கள் ஆண்டவரே இந்த கிச்சன்லயே நான் கிடக்கிறேன், அடுப்பு கரிய போல மாறிட்டேனே. ஒரு அடுப்பு நெருப்பு எரிய எரிய கருக்கிறது போல நான் தினமும் கிச்சன்லேயே கிடக்கிறேனே. சகோதரியே, உன் வாழ்க்கை மாறுகிறது. சகோதரா, அந்த ஏழ்மையான தொழிலிருந்து உன் வாழ்க்கை மாறுகிறது. நீ கர்த்தருக்காக உண்மையாக இருந்தா அல்லவா, கர்த்தருடைய ஆவியானவர் உன் கரத்தை பிடித்து தானியேலை உயர்த்தின ஆண்டவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை சிங்கத்தினுடைய அதாவது அக்னி சூளையிலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் உன்னையும் உன் அக்னி ஜுவாலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அந்த ஆஸ்பத்திரி அனுபவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். உங்களை விட்டு கொடுத்து செபியுங்கள். ஒவ்வொரு பேரும் செபியுங்கள். எல்லார் கண்களை மூடலாம், செபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்கள், உங்க ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள், அவர்களை நோக்கி பேச இந்த அடியனுக்கு கிருபை தந்தீங்க. எசேக்கியேல் பேசும் பொழுது உள்ளார்ந்த எலும்புகளுக்கு உயிர் உண்டானது போல இந்த ஜனங்கள் ஒவ்வொரு பேருக்குள்ளாடியும் உங்க வார்த்தையின் ஜீவன் இறங்க நீர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் உம்முடைய தூதர்கள் இறங்க கட்டளையிடுகிறோம். கர்த்தருடைய சமயம் ஒவ்வொரு பேருக்கும் வரட்டும். கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பீராக. ஊழியர்களாக ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உமக்கு சாட்சிகளா இருக்கட்டும். பரலோக ராஜ்யத்தின் தூண்களா இருக்கட்டும். உம்முடைய நாமம் அவர்கள் மேல் எழுதப்படட்டும். ஒவ்வொரு சிரசிலும் இயேசுவின் நாமம் இருக்கட்டும். எங்க அவர்கள் சென்றாலும் இயேசு அவர்களோடு செல்லட்டும். ஆவியானவர் அவர்களோடு செல்லட்டும். தூதர்கள் இவர்களோடு செல்லட்டும். இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் இவர்களை பார்த்து சொல்லட்டும். இவர்கள் படுக்கிற வேதனைகள், இவர்கள் அனுபவிக்கிற உபத்திரவங்கள், பாடுகள் படிகளாய் மாறட்டும், உயர்வாய் மாறட்டும். நான் பட்ட பாடு நல்லதுன்னு சொல்ற மாதிரி சாட்சி சொல்ற லெவல்ல ஒவ்வொருவரையும் சோதனையாளராய் இல்ல சாதனையாளராய் மாற்றுங்க. சோதனையை ஜெயிக்கிற சாதனையாளர்களாய் மாற்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இடம் கொண்டு பெருகட்டும். தேவ சித்தத்தை ஒவ்வொருவரும் நிறைவேறட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்காண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் நம்ம திங்கக்கிழமை சந்திக்கலாம். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அருமையான ஜெபம் நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் உண்டு. புதிதாக இணைகிறவர்கள் எல்லா அதிகாலை ஜெபத்திலையும் இணைஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசுவார். உங்கள் நாளுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக பேசுவார். இடைப்பட்ட நாட்களில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனல் கீழே கொடுத்துருக்குறோம். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமாண்டையும் நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். அதனால் ஏதாவது உங்களுக்கு கமாண்டு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே போடலாம். நாங்கள் அதை கண்டிப்பாக வாசித்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் உங்கள் பர்சனல் கமெண்ட்ஸ் ஏதாவது போட்டிருந்தா கூட நாங்கள் அதை வாசித்துட்டு அதை மறைச்சிருவோம். ஏன்னா அது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நாங்கள் மறைச்சிருவோம். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், தைரியமாக போடலாம். நீங்கள் போடும் பொழுது தேவ ஜனங்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க, ஜெபிப்பாங்க. அது பெர்சனலான விஷயம்னா பெர்சனல்னு போட்டுக்கோங்க. தனிப்பட்ட காரியம் சொன்னீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு அழிச்சிருவோம். அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்க கமெண்டை போடுங்க, அவங்க பெர்சனலான விஷயங்களை போடுங்க. நாங்கள் பார்த்துட்டு அது தேவையில்லாத விஷயங்கள் அது வெளியே தெரியக்கூடாதுன்னா உடனடியாக நாங்கள் என்ன செய்வோம், அதை அழிச்சிருவோம். எல்லா நிகழ்ச்சியிலையும் அப்படி போட வேண்டாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அதை போடலாம். உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன். God bless you.